அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக் லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டு இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம அறிஞ்சிக்கிட்டதில் நம்ம பார்த்தது நம்ம பழகின விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக பரிசீலிக்காமல் நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், இதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி. அது பேர் தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நம்ம மனசு எந்த விஷயத்தை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கோன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் வச்சுருப்போம், இப்படி இதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி. அந்த விஷயத்தை நோக்கி இது நகரும்போது நம்ம திருப்தி அடைவோம். ஈவன் நம்ம நினைக்கிறது தப்பாக இருந்தாலும் நம்ம மனசு ஏற்றுக்காது. இன்னொரு விஷயத்தை நோக்கி ஒரு விஷயம் நடக்குதுன்னாக்கா அது தப்பு தான் அப்படிங்கிறது நம்மளே ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸில் நம்மளே ஒரு திருப்தி அடையாமல் இருப்போம். இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் கனெக்ஷன், இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம கேஸ் கனெக்ஷன் எடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு நம்மளே ஆல்ரெடி ஒரு சில இதில் இருப்போம். மேபி இந்த கம்பெனி தான் இப்போ ஏபிசின்னு ஒரு 3 கம்பெனி இருக்குன்னா, இந்த ஏங்கிற கம்பெனி தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு இதில் இருப்போம். ஒரு 3 ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம். யாராவது ஒரு ஆள் ஆமாம் ஏ கம்பெனி தான் பெஸ்ட்டு, மற்ற ரெண்டும் சரியில்லைனாக்கா நம்ம அதான் கரெக்டுங்கிற முடிவுக்கு வந்துடுவோம். இன்னும் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போகணுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அதை மற்ற 2 கம்பெனியை பற்றி எவ்வளோ பேட் ரிவ்யூ தெரியுமா இருக்குது பாரு அப்படின்னாக்கா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதுனாலே பேட் ரிவ்யூஸ் அபவுட் பி கம்பெனி, பேட் ரிவ்யூஸ் அபவுட் சி கம்பெனின்னு தான் நம்ம தேடுவோம். தேடிட்டு அது படிச்சுட்டு நம்மளோட முடிவில் நம்ம திருப்தி அடைவங்களா, நம்மளே ரொம்ப நம்மளை குஷிப்படுத்திக்கிறது, நம்ம முடிவு எடுத்தது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இதை எப்படி அனலைஸ் பண்ணணுன்னா, முழுசாக ஏ கம்பெனி, பி கம்பெனி, சி கம்பெனி 3 பற்றினையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிவ்யூஸை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு எடுக்கணும். இப்போ ஒரு ஆள் சொல்லிட்டாரு இதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கும் வரக்கூடாது. இல்லை நம்ம சர்ச் பண்ணுறதே ஒரு நம்ம சாய்ஸுக்கு ஆப்போசிட்டாக உள்ள மற்றதை பற்றின நெகட்டிவ் இதை மட்டும் தேடி எடுக்கக்கூடாது. அதில் உள்ள பாசிட்டிவ் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவுக்கு வரணும். இது எப்படின்னா, இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிறது ஈவன் சயின்டிஸ்ட் வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்குது. இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ஹைப்போதிசிஸ் வச்சுருப்பாங்க. ஹைப்போதிசிஸ்னால் இதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி, இந்த விஷயத்தினால தான் இது நடக்குது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அந்த கான்செப்டை நோக்கி தான் அவங்களோட ரிசர்ச்சே மூவ் ஆகும், அவங்கள அறியாமலே. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிற ப்ராப்ளம் இருக்குது. நம்மளோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பார்த்த விஷயம், நம்ம படித்த விஷயம், நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை நோக்கி இது கெட்டது இது கெட்டது இது கெட்டதுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம கம்யூனிட்டிலேருந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறது என்னன்னா, இந்த சினிமாவில் மற்றது நியூஸ்லாம் முஸ்லீம்கள் தீவிரவாதின்னே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது தப்பு. மற்ற கம்யூனிட்டி ஆளுங்களுக்கு முஸ்லீம்கள்னாலே ஒரு கெட்ட சிந்தனை உள்ளவங்க, தீவிரவாத சிந்தனை உள்ளவங்க அப்படிங்கிற இதை மனசில் பதிய வச்சதுக்கான இது என்னென்னா, இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸை அவங்க புகுத்துறானுங்க. இப்போ மற்ற கம்யூனிட்டி மக்கள் பார்க்கும்போதெல்லாம் முஸ்லீமாக தாடி வச்சுருக்காங்களா, தொப்பி போட்டிருக்காங்களா, இது வன்முறை பண்ணுறவங்க, பாம்பு வைக்கிறவங்க இப்படிங்கிற மாதிரியே சொல்லி 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 அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸை மற்ற கம்யூனிட்டி மக்கள் மனசில் புகுத்திட்டானுங்க. இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இது நம்மளுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் இருக்குது. சில விஷயத்தை பற்றி நம்ம கெட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயத்தில் பார்த்துட்டு நம்மளே முடிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த விஷயம், அந்த ஒரு நபரோ இல்லை அந்த ஒரு விஷயமோ எத்தனை நல்ல விஷயம் அதில் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம், இல்லை கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்குன்னு, நம்ம இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிறது நம்மளுக்கு காட்டின விஷயம் எல்லாம் போலியான விஷயமா இருந்துச்சுன்னா என்னத்துக்காக வருது?
ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தப்புன்னு நம்ம முத்திரை குத்தி நம்ம அந்தான தூக்கி வச்சுருவோம். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்குன்னு, ஒரே விஷயம் முழுசாக கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு நம்பக்கூடியது அல்லாஹ்வோட வார்த்தை மட்டும்தான். வேறு எந்த விஷயமா இருந்தாலும் நியூஸில் என்னான்னு சொன்னாலும் சரி, எவ்வளோ பெரிய எஜுகேட்டட் ஆள் நம்மளுக்கு ஒரு போதனை பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய இது ஞானம் மிக்க அறிவில் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க ஸ்பீச்சை நம்ம கேட்டாலும் சரி, அதில் வந்து கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிறது இருக்கும். கடவுளுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிறது கிடையாது. எஸ்னா எஸ், நோனா நோ, இது சரி இது தப்புங்கிறத கடவுள் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் கடவுள் வந்து கொடுத்துருக்காங்க. அது குரான் தான். ஈவன் குரான் டிரான்ஸ்லேஷனில் கூட கன்ஃபர்மேஷன் பயாஸ் பிரச்சனை இருக்கும். அந்த டிரான்ஸ்லேட்டரோட, அதாவது அந்த மொழிபெயர்ப்பாளரோட மைண்ட் செட்டில் அவரோட கான்செப்டில் என்ன தோணுதோ அப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதில் நம்மளோட ப்ராக்டிக்கல் நம்ம லைஃப் விஷயத்துலேயும் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒருத்தர்னாக்கா அவர் மேலே வந்து சில நேரம் வந்து ஒருத்தர் மேலே நம்ம கடுகடுன்னு போகிறதோ, இல்லை வந்து ஒருத்தர் மேலே வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாலும் இல்லை அவங்க சரியானவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதோ, இது எல்லாமே இந்த பிரச்சனையில் உள்ளது தான். இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்குன்னு. ஏன்னா நம்ம வாழ்க்கை நகர்றது வந்து ஒரு நாளில் நம்மளோட சாய்ஸஸை கொண்டு தான் நகருது. நம்ம வந்து எந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ ஈவன் இவர் ஏஆர் ரஹ்மான் இந்த ஆஸ்கார் அவார்டு வாங்கின நேரத்தில் அந்த எல்லா புகழும் இறைவனுக்கேலாம் சொன்னார்ல, அதில் வந்து அவர் ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார். அவரோட வாழ்க்கையில் 2 பாதை இருந்துச்சு, சமாதானம் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து 2 பாதை இருந்துச்சு, நான் எல்லா நேரத்துலையும் சமாதானத்தை சூஸ் பண்ணேன், அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். சமாதானம் இல்லை வந்து ஒரு கஷ்டமான பாதை. அதேமாரி குரானில் அல்லாஹ் சொல்லும் போது அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு வார்த்தை, ஒரு வசனம் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஷால்லா அது வசனம் நம்பர் சரியாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த வசனம் எப்படி வரும்னா, நீங்கள் வந்து கடினமான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். எது கடினமான பாதை அப்படின்னா, நம்மளோட மன இச்சைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நல்ல விஷயம். நம்ம மனசு வந்து ரொம்ப அதெல்லாம் என்னென்னா கன்ஃபர்மேஷன் பயாஸு, ஈவன் ஈகோ, இது எல்லாமே இன்டர்லிங்க்டாக தான் இருக்குது. அது என்னென்னா நான் நினைக்கிறது இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி உள்ளதுக்கு இன்னொரு சைடில் நல்ல விஷயம் இருந்தாலும் நம்ம மனசு ஏற்றுக்காமல் திரும்புறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுங்க, குரானோட ஒத்து போகக்கூடிய அந்த பாதை என்ன அல்லாஹ் அட்வைஸ் பண்ணுறாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடினமான வார்த்தையை பிரயோகிக்காதுங்க, இல்லை வந்து கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கும் அல்லாஹ் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்மளோட உள்ளே இருக்கிற இந்த போராட்டத்தை தாண்டி நம்ம வந்து அல்லாஹ் பக்கம், அல்லாஹ் சொல்கிறாங்க இதான் சரியானதுன்னு அல்லாஹ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பக்கம் நம்மளை திருப்பிக்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்குது. நம்மளை அப்படி பண்ணி நம்ம பழகிட்டோம்னா நம்மளோட மனசு நம்மளே வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருப்போம். சைத்தான் என்ன கிசுகிசுத்தாலும் நம்மளை வந்து அது வந்து பாதிக்காது. சைத்தானோட கிசுகிசுப்பில் நம்ம வந்து உழுந்துட மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் தான் வழி நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. நம்ம என்ன தான் முடிவு, என்ன தான் நம்மளோட பிரெயினில் நம்மளோட அறிவில் வந்து இது சரி இது தப்பு இதுதான் சரியான பாதைங்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் தான் வழி நடத்துகிறாங்க. அந்த கடவுள் வழி நடத்துறதுக்கு அல்லாஹ் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. சூரா 10 வசனம் 9, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். As for those who believe and lead a righteous life, their Lord guides them by virtue of their belief. இதான் முக்கியமானது. என்னன்னா, யார் நம்பிக்கை கொண்டு நேரான வாழ்க்கை நடத்துகிறவங்களை பொறுத்தவரை their Lord guides them by virtue of their belief. கடவுள் தான் வழி நடத்துகிறாங்க. எதை கொண்டு வழி நடத்துகிறாங்கன்னா, உங்களோட நம்பிக்கையோட அளவுகோல், உங்களோட தீர்மானம் எந்த அளவுகோலில் இருக்கோ அதை அந்த அளவுக்கு உங்களுக்கு வழி நடத்துவாங்க. புரியுதா? இது எப்படின்னா, இப்போ ஸ்டேரிங்கை வந்து எந்த அளவுக்கு திருப்புறமோ அந்த அளவுக்கு கார் டயர் திரும்பும்.
அதே மாதிரி நம்மளோட வெர்ச்சியூ ஆஃப் பிலீஃப், அதாவது நம்மளோட தீர்மானமான நம்பிக்கை அல்லாஹ் சொல்கிற விஷயத்து மேலே நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் உங்களை வழி நடத்துவேன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. கடவுள் தான் வழி நடத்தக்கூடியவங்க. ஆனால் கடவுள் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, உங்களோட தீர்மானமான முடிவு எதை கொண்டு இருக்கோ அதை கொண்டு தான் வழி நடத்துவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து அல்லாஹ் இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை பற்றி பேசணும்ல, கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுக்குன்னு நம்மளோட மன இச்சை நம்மளோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதாவது ஒரு சில இதில் உறுதியாக இருப்போம், இதெல்லாம் தப்பு இதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி அந்தான போட்டுருன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா அது கரெக்டு. அதை வந்து அல்லாஹ் சொன்னதில் வந்து அளவுக்குள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி தொழுவைக்கு முன்னாடி நம்ம உதுவை பற்றி பேசும்போது கூட உதுவில் கூட அல்லாஹ் இந்த ஸ்டெப்புன்னு சொல்லியிருக்காங்க, அந்தந்த ஸ்டெப்பு தான். எக்ஸ்ட்ரா ஏன் மூக்கை கழுவக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஏன் காதை கழுவக்கூடாதுங்கிற கேள்விலாம் கிடையாது. அல்லாஹ் சொன்னதை கரெக்டாக அந்த விஷயத்தை, அதாவது அதை மிகப்படுத்தியும் செய்யக்கூடாது, அதை குறைச்சியும் செய்யக்கூடாது. ஆனால் வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க திக்ரை வந்து இரவு ஃபுல்லாக வேணாலும் உட்காந்து திக்ரு பண்ணுங்க. ஆனால் சலாத்துங்கிறது இந்த 5 வேளை தொழுவ சலாத் தான். நான் சலாத்தை வந்து இன்னொரு 10 வேளையாக தொழுவேங்கிறது வந்து அல்லாஹ் அட்வைஸ் பண்ணல குரானில். அல்லாஹ் அட்வைஸ் பண்ணது 5 வேளை சலாத்து. ஆனால் அல்லாஹ் நினைவு கூறுறது எவ்வளோ வேணாலும் நம்ம நினைவு கூறலாம், அதுக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்கறதுக்கு அல்லாஹ் 2.5% அல்லாஹ் வந்து கட்டாய கடமைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் இயன்றதை கூட கொடுங்க. அதே நேரத்தில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களையே நீங்கள் கஷ்டத்துக்கு உள்ளாக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் அல்லாஹ் வந்து அந்த ஒரு அளவுக்கோல் ஒரு விஷயத்தை அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான இது எல்லாமே என்னன்னா நம்மளோட இதுக்கு முன்னாடி இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸோட கான்ட்ரடிக்ட் ஆகுறதுன்னா எதிர்கருத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்மளோட பிலீஃப் ஒரு இதில் வந்து இதான் கரெக்டுங்கிற மாதிரி இருந்தோன்னாக்கா, இல்லை இப்படி இருக்கிறது தான் கரெக்டு, இந்த அளவுகோலில் இருக்கிறது தான் கரெக்டுன்னு அல்லாஹ் சொல்கிறது. அதை வந்து ஏன்னா இந்த இதுலேருந்து நம்மளை ஷிஃப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதான் வந்து நம்மளோட மன இச்சை நம்மளுக்குள்ள பெரிய போராட்டம் நடக்கும். அதெல்லாம் விட்டு அந்தான தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த பக்கம் திரும்பிட்டாக்கா எந்த அளவுக்கு நம்ம கஷ்டமான பாதை பக்கம் அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கிறதுல கஷ்டமான பாதை பக்கம் போகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் இன்னும் நம்மளோட கைடன்ஸை அதிகப்படுத்துவாங்க. பை வெர்ச்சி ஆஃப் தேர் பிலீஃப்னு அந்த வசனம் வருதுல்ல, சூரா 10 வசனம் 9. நம்மளோட எந்த அளவுக்கு அல்லாஹ்கிட்ட நம்ம நெருங்கி ஸ்டெப் எடுத்து வச்சு அல்லாஹ் பக்கம் நெருங்கி போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி நம்மளே புஷ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கைடன்ஸையும் அல்லாஹ் வந்து அதிகப்படுத்துகிறான் அப்படிங்கிறாங்க. அந்த வசனத்தோட கண்டினியூவேஷன் வந்து ரிவர்ஸ் வில் ஃப்ளோ பெனீத் தெம் இன் த கார்டன்ஸ் ஆஃப் பிளேஸ். அதான் அந்த சொர்க்கலோகத்தில் அவங்களுக்கு காலுக்கு கீழே நீரோடை ஓடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அப்புறம் சூரா 10 வசனம் 10, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். Their prayer therein is, be you glorified our God. The greeting therein is peace. And their ultimate prayer is, praise be to God, Lord of the universe. அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை அல்லாஹ் லேசாக நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. அங்கே வந்து என்ன அங்கே வணங்குவாங்கன்னாக்கா எல்லா புகழும் கடவுளுக்கு. பி யூ குளோரிஃபைடு அவர் காட், கடவுள் புகழ்ச்சிக்குரியவர் எங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் க்ரீட்டிங் பண்ணிக்கிறதே வந்து பீஸ், சாந்தி, சமாதானம் அப்படின்னு க்ரீட்டிங் பண்ணிப்பாங்க. அண்ட் தர் அல்டிமேட் ப்ரேயர் இஸ் ப்ரைஸ் பி டு காட், லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். எல்லா புகழும் கடவுளுக்கே, அகிலங்களின் இரட்சகர் அப்படின்னு அதுதான் வந்து அல்டிமேட் ப்ரேயராக இருக்கும். ஸோ இதை நம்ம அடையணுன்னா நம்ம பேசிக்காக உள்ள நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மனசுலேருந்து நம்மளுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம வந்து தொழுகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம், குர்ஆன் ஓதுறோம்னாலும் மட்டும் பத்தாது. நம்மளுக்குள்ள அந்த வெர்ச்சியூ ஆஃப் தர் பிலீஃப்னு அல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, எந்த உன்னோட நம்பிக்கை எந்த அளவுகோலில் இருக்குது அதை நம்ம வெளிப்படுத்துறதுனாக்கா நம்மள்கிட்ட ஆப்வியஸாக வெளிப்படையாக இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டு அதை கட்டுப்படுத்தி நம்ம அதை அடைக்கணும்.
அந்த நம்ம அடக்கிட்டு நம்ம அந்த கஷ்டம்தான் அது, நம்மளுக்குள்ளேயே அந்த போராட்டம் பண்ணி நம்ம அந்த கஷ்டத்தை பட்டு நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிற அந்த மகத்தான அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் கொடுக்குறாங்க. அதான் சூரா 10:9-10 நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் சூரா 10:11 அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறாங்க, இஃப் காட் ஹேசன் த ரெட்ரிபியூஷன் இன்கர்ட் பை த பீப்புள் the way they demand provisions, they would have been annihilated long ago. However, we leave those who do not believe in meeting us in the transgressions blundering. சூரா 10:11 மக்கள் ப்ரொவிஷன்ஸுக்காக ஏதாவது அல்லாஹ் எனக்கு இதை கொடுங்க, இந்த விஷயத்தை கொடுங்க, இந்த பொருளை கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன்ஸுக்கு அல்லாட்ட நம்ம கேட்டு நம்ம ரொம்ப அவசரப்படுவோம், இது எனக்கு சீக்கிரம் நம்ம அடையணுங்கிறதுக்கு. அதே மாதிரியான, ஏன்னா அந்த முன்னாடி சொன்னாங்கல்ல அல்லாஹ் அந்த வெர்ச்சியூ ஆஃப் தேர் பிலீஃப் அளவுக்கு, அதாவது அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் கிட்ட நெருங்குறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கைடன்ஸை கொடுப்பாங்கண்டு. அதே மாதிரி அதே ஸ்கேலை இதில் அப்ளை பண்ணாக்கா, ஏன்னா அல்லாஹ்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அடையணும்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப இறைஞ்சி பிரார்த்திப்போம். ரொம்ப இப்போ ஒரு உடம்பு முடியல, இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு முடியலன்னா எந்த அளவுக்கு நம்ம இறங்குவோம், எந்த அளவுக்கு அல்லாவே நினச்சிக்கிட்டு துவா கேட்டுக்கிட்டு இருப்போம். அதே அளவுக்குள்ள நீங்கள் பண்ணக்கூடிய தப்புக்கு உடனே அல்லாஹ் தண்டனை கொடுக்கணுன்னா உங்களை எந்த காலத்திலேயே அழிச்சிருப்பாங்க. அதே ஸ்கேலை இங்கே அப்ளை பண்ணாக்கா நீங்கள் ஒரு ப்ரொவிஷன்ஸுக்காக ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு கேட்குறீங்களோ அதே ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடிய தப்புக்கு அதே மாதிரியான ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தண்டனை அல்லாஹ் இறக்கிட்டாக்கா அல்லாஹ் சொல்கிறாங்க, தே வுட் ஹேவ் பீன் அன்னிஹிலேட்டட் லாங் அகோ. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவங்க அழிஞ்சு போயிருப்பாங்க. ஹவவர் we leave those who did not believe in meeting us in the transgression blundering. இருந்தாலும் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்கள அவங்களோட டிரான்ஸ்கிரஷன்ஸ், அவங்களோட வழி தவறுதல்லையே அல்லாஹ் அப்படியே அவங்கள விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம், பாவ மன்னிப்பு கேட்போம். தூபிலல்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. சூரா 10:12 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். When adversity touches the human being, he implores us while lying down or sitting or standing up. But as soon as we relieve their adversity, he goes on as if he never implored us. He goes on as if he never implored us to relieve any hardship. The works of the transgressors are thus adorned in their eyes. When adversity touches the human being, ஒரு கஷ்டத்தை கொண்டு அவங்க உள்ளாகும்போது, he implores us while lying down or sitting or standing up. எல்லா நிலையிலையும் நின்றுக்கிட்டு படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லா நிலையிலையும் அல்லாஹ்ட்ட இறைஞ்சி பிரார்த்திக்கிறாங்க. as soon as he relieve his adversity, அவங்களோட கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கின உடனேயே அல்லாஹ் சொல்கிறாங்க. as soon as எவ்வளோ அந்த அட்வர்சிட்டி அவங்கள விட்டு நீங்கினோனையே he goes on as if he never implored us to relieve any hardship. அவங்க நடந்துக்கிறது எப்படி இருக்குன்னா, கடவுள்கிட்ட ஒரு கஷ்டத்துக்காக பிரார்த்திக்காத ஒரு மாதிரி, அந்த விஷயம்லாம் நடக்காத மாதிரி அவங்க போகிறாங்க. ஒரு கஷ்டத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்கிட்ட, இப்போ இது நம்மளுக்கு தான் அப்ளை ஆகும். நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் அல்லாஹ்ட்ட ரொம்ப பிரார்த்திப்போம், இறைஞ்சி பிரார்த்திக்கிறோம். எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டு அல்லாஹ் இந்த கஷ்டத்தை எங்கள்கிட்டேருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஆனால் அந்த விஷயம் சரியான பிறகு நம்ம நடந்துக்கிறதுலையும் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னா இன்ஷால்லா அது பார்ப்போம். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவாங்கள்ல, எல்லா நிலையிலையும் ஜக்கரியாவோட ஸ்டோரியில் வரும்போது அந்த வசனம் இன்ஷால்லா படிப்போம். அது என்ன வரும்னா,
அவங்களோட கஷ்ட காலத்துலேயும் சந்தோஷமான நிலையிலையும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாங்க, அதனால் அவங்களுக்கு ஜானை கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் வரும். ஏன்னா எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை நினைவு கூர்றது, எல்லா நிலையிலையும்னா இப்போ நம்மளுக்கு அதை எடுத்துக்கிட்டாக்கா, நம்ம ஒரு கஷ்டம்னாக்கா நிச்சயமாக வந்து எல்லாருமே வந்து ஒரு கஷ்டம்னாக்கா நிச்சயமாக கடவுள் அப்படிங்கிற இதை நோக்கி நம்ம ஓடுறோம். சந்தோஷமான நிலை ஈவன் நம்மளுக்கு நம்ம வந்து ஈவன் ஒரு கோவம் வந்தால் கூட அந்த நிலையிலையும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துக்கிட்டு நம்ம அந்த கோவத்தை கட்டுப்படுத்துறது, இல்லை வந்து எந்த ஒரு மன இச்சையான விஷயங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துக்கிட்டு அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளில வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு போராட்டமான விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு பெரிய வாரே நடக்கும். அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிறது என்ன ஆகும்னா, அந்த மன இச்சையான தப்பான விஷயம் இருக்குல்ல, அதுக்கு சாதகமான விஷயங்களை நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸை நம்மளுக்குள்ளே திணிக்கும். இதுதான் கரெக்டு, ஏன் நீ பேசக்கூடாது, ஏன் இப்படி உள்ளதுக்கு நீ இப்படி தான் நீ பேசுன்னு, இந்த கோவத்தை நீ இப்படி தான் நீ வெளிப்படுத்தணுங்கிற மாதிரி அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸை நம்மளுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ்லேருந்து நம்ம வெளில வந்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை நம்ம முழுசாக நம்ம பற்றி பிடிச்சிக்கிட்டு அந்த போராட்டத்துலேருந்து கஷ்டப்பட்டு நம்ம தடுமாறியாவது இதில் நம்ம ஸ்ட்ராங் கிரிப்பை அல்லாஹ் பக்கம் வச்சுட்டாக்கா, அல்லாஹ் நம்மளோட வெர்ச்சியூ ஆஃப் பிலீஃப்க்கு தகுந்த மாதிரி, அதாவது எந்த ஸ்கேலில் நம்ம அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணி அல்லாஹ் பக்கம் நெருங்கி வரோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து நம்மளுக்கான வாசலை இன்னும் பெருசாக திறந்து வைக்கிறாங்க கைடன்ஸ் பக்கம். சூரா 17 வசனம் 84. Bismillahirrahmanirrahim. Say everyone works in accordance with his belief, and your Lord knows best which ones are guided in the right path. எல்லாரும் அவங்களோட நம்பிக்கைக்கு தகுந்த வேலைகளை தான் பார்க்குறாங்க. அண்ட் யுவர் லார்ட் நோஸ் பெஸ்ட் விச் ஒன்ஸ் ஆர் கைடட் இன் த ரைட் பாத். கடவுள் தான் அறிஞ்சவங்க யார் சரியான பாதையில் வழி நடத்தப்பட்டவங்க அப்படிங்கிறது. சூரா 46 வசனம் 19. They all attain the ranks they have deserved in accordance with their works. He will pay them for their works without least injustice. எல்லாருக்கும் அவங்களோட வேலைக்கு தகுந்த ரேங்க்குக்கு அல்லாஹ் வந்து வெகுமதியை கொடுக்குறாங்க. நம்மளோட வேலை என்ன, இப்போ நல்ல காரியங்கள் செய்கிறது, நல்ல காரியங்கள் வெளிப்படையாக செய்கிறது ஒன்று. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பாதி நம்ம வெளிப்படையாக செய்கிறது இருந்தால், ஒரு பாதி நம்மளுக்குள்ளேயே நடக்கிற போராட்டத்தை இன்டர்னலாக நம்ம சண்டை போடுறது. இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக எப்படின்னா, இந்த இன்டர்னலாக உள்ளதுலேருந்து நம்மளுக்குள்ளே நடக்கிற போராட்டம் இருக்குல்ல, அதை பற்றின திங்கிங் வந்து அழுகுந்தில்ல, அதை பற்றின திங்கிங்லாம் வரும்போது எப்படி இந்த சைத்தானோட கிசுகிசுப்புக்கும் நம்மளோட சிந்திப்புக்கும் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. எது சைத்தானோட கிசுகிசுப்பு, எது நம்ம மூளை கைடு, அதாவது நம்மளோட திங்கிங்கில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறது எதுன்னே நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதுக்கான சிம்பிள் ரூல் என்னன்னா, நம்மளோட மூளை ப்ராசஸ் பண்ணுறதுலேயே தான் சைத்தானோட கிசுகிசுப்பும் உள்ளே வருது. அதுக்கு சிம்பிள் ப்ராசஸ் என்னன்னா, இந்த குரான் அப்படிங்கிற அல்லாவோட வார்த்தைங்கிற ஃபில்ட்ரு மட்டும்தான் அதுக்கான ஒரே ரூல். அல்லாஹ் அப்படிங்கிறத நினைவு கூர்ந்தாக்கா சைத்தானோட கிசுகிசுப்பு நீங்கி நம்மளோட உண்மையான திங்கிங்கு, உண்மையான முடிவு எடுக்கக்கூடிய திங்கிங்கு நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு புக்கில் ஒன்று போட்டிருந்துச்சு. அது எப்படின்னா, நம்ம மூளையில் வந்து ஃப்ரண்ட் பகுதியில் வந்து ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டு வந்து எப்போல்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்னா, கடவுள் எந்த ஒரு வகையிலையாவது கடவுள் ஸ்பிரிச்சுவலாக, அதாவது ஒரு கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும், அதாவது கடவுளை பற்றி நினைவு கூறுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது தான் நம்ம மூளையில் அந்த பார்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுதான். இன்னொன்று அடுத்த ஸ்டெப்பு அவங்களோட இது ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பார்ட்டை ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளோட பிரெயின் என்னென்னலாம் திங்க் பண்ணுதோ அப்போ வந்து அந்த பார்ட்டுக்குள்ளே, அந்த மூளையில் அந்த பார்ட்டு பக்கம் ப்ராசஸ் ஆகி தான் நம்மளோட ஆக்ஷன்ஸ் பக்கம், அதாவது நம்மளோட செயல் பக்கம் அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இது உண்மையிலேயே இந்த சயின்ஸ் படி அந்த மாதிரி அந்த மூளையில் அந்த பார்ட்டு இருக்கா என்ன, அதெல்லாம் தூக்கி அந்தானே வச்சுருவோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறது, எப்போல்லாம் சைத்தான் உங்கள்கிட்ட கிசுக்கிறானோ
நீங்கள் அல்லாஹ்கிட்ட அடைக்கலம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி அடைக்கலம் கேளுங்கன்னு அப்படி அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அடைக்கலம் கேட்டுட்டேன்னா நான் உங்களை காப்பாற்றுறேன், நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து யூசுஃப் நபி ஸ்டோரியில் அவங்க அந்த தப்பு பண்ணும்போது அல்லாஹ்கிட்ட அல்லாவை அல்லாவோட சைனை மட்டும் அவங்க எடுத்துக்கலனாக்கா அவங்க வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அந்த ஸ்டோரியில் வருது. ஸோ நம்ம அல்லாவை நினைவு கூர்ந்தாக்கா சைத்தானோட கிசுகிசுப்பு, அதுக்காக தான் நம்ம வந்து சைத்தான் நம்மள்கிட்ட கிசுகிசுக்கும் போதெல்லாம் வந்து ரப்பி அவுதுபிக்க ஓதிக்கிறது. இப்போ ஈவன் குரானை ஓதுறதுக்கு முன்னாடி கூட விரட்டப்பட்ட சைத்தான்ட்டேருந்து நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கன்னு அல்லாஹ் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதான் சூரா 21 வசனம் 90 அந்த ஜக்கரியா அவங்களோட ஸ்டோரியில் வர்றது. we responded to him and granted him John. We fixed his wife for him. That is because they used to hasten to work righteousness and implored us in situations of joy as well as fear. To us they were reverent. இதில் வந்து சந்தோஷமான சூழ்நிலையும் பயம் கஷ்டமான சூழ்நிலையும் அந்த மாதிரி பயமான உள்ள சுச்சுவேஷன்லேயும் அல்லாவை நினைவு கூர்ந்தாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு விஷயங்களை சரி பண்ணாங்க, அவங்களுக்கு ஜானை கொடுத்தாங்க, அதாவது அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ எல்லா நேரத்துலேயும் எப்பப்பெல்லாம் சைத்தான் கிசுக்கிறானோ இல்லை ஈவன் வந்து நம்ம நார்மலாக இருக்கும் போதே வந்து இப்போ ஒரு டிவி பார்க்குறோம், இப்போ சோஷியல் மீடியா ஃபோனு, இப்போ இது எல்லாத்துலேயும் வந்து நெகட்டிவிட்டி தப்பான விஷயங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் இது ஏற்கனவே வந்து ஒரு இந்த கான்ஸ்பிரசி தியரி அந்த மாதிரி உள்ளதில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நேற்று அதை பற்றி ஆஃபீஸில் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னென்னா நிறைய ஃபேமஸான இங்கிலீஷ் பாட்டு அதை வந்து ரிவர்ஸில் ப்ளே பண்ணாக்கா ரொம்ப ஒரு மோசமான சைத்தானை ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் வருது. ஹெயில் சைத்தான் அந்த மாதிரிலாம் வார்த்தை வருது. அதாவது சைத்தான் புகழ் ஓங்குங்கிற மாதிரிலாம் அந்த பாட்டை வந்து ரிவர்ஸில் ப்ளே பண்ணாக்கா அந்த வார்த்தை வருதான். இது வந்து ஃபேமஸான பாட்டு, நிறைய பாட்டில் அவனு வந்து இன்டைரக்டாக இந்த மெசேஜை வெளிப்படுத்துகிற மாதிரி. இந்த மாதிரி வந்து நெகட்டிவிட்டி தப்பான விஷயங்கிறது வந்து நம்மளை சுற்றி அதிகமாக கொட்டி கிடக்கு. அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிறது வந்து ஈவன் சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த பிரச்சனை வந்துடும். இதுதான் கரெக்டு, ஏன்னா நான் பார்த்த விஷயம், நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரி அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. நம்மளோட அது என்னன்னா நம்ம ஈகோ கூடயும் அது இன்வால்வ் ஆனது. நான் நினைக்கிறது தான் கரெக்டு, இதுதான் சரின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு ஈஸியாக நம்ம வந்துடுவோம். இது ரொம்ப முக்கியமானது. ஈவன் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையிலேருந்தே குரானை பற்றின விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஈவன் நம்ம ஜஸ்ட்டு வந்து குரானை படிக்கிறத மட்டும் சொல்லக்கூடாது. குரான்லாம் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க, ரொம்ப சின்னது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் கூட வேணாம், ரொம்ப ஒரு சின்னது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஜக்கரியா அவங்க ஸ்டோரி, அவங்க வந்து கஷ்டமான நேரத்துலையும் சரி சந்தோஷமான நேரத்துலையும் சரி அவங்க அல்லாஹ்க்கு பொருத்தமாக அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அவங்க அல்லாஹ்வை வந்து நினைவு கூர்ந்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணாங்க, அவங்க பிரச்சனையை சரி பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஈஸியாக பிள்ளைகளுக்கு புரிய மாதிரியான விஷயங்களை சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம சொன்னால் தான் அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிறதுல அவங்க பாதிப்பு வராது. பார்க்குற விஷயம் எல்லாம் சரி கிடையாது. எல்லா நேரத்துலையும் அல்லாஹ்கிட்ட நினைவு கூர்ந்தாக்கா அந்த பார்க்கும்போது உள்ள நெகட்டிவ் விஷயம் அவங்க மனசுக்குள்ளே போகாது இன்ஷா அல்லாஹ். ஸோ இது வந்து நம்மளுக்கும் சரி, நம்ம எல்லாருக்குமே வந்து வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அதிகம். இப்போ வந்து வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு மெசேஜ்லேருந்து, மற்றவங்கள்ட்ட நம்ம பேசுகிறதுலேருந்து, டிவி பார்க்குறதுலேருந்து, மூவிஸ் பார்க்குறதுலேருந்து, ஒரு நாடகம் பார்க்குறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இதான் சரிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே அப்படியே தெளிச்சிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து தப்பான விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சரிங்கிற மாதிரியான இதை நோக்கி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதை ஒரு 2 பயானுக்கு முன்னாடி நம்ம பேசுனது தான், ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சரி,
கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்கிறதுங்கிறது வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து இப்போ வந்து சினிமாலேருந்து பாட்டுலேருந்து இப்போ வெப் சீரிஸ் நாடகத்துலேருந்து எல்லாத்துலேயுமே அது வந்து சரிங்கிற மாதிரியே இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது, நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை நம்மளுக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்னாக்கா நம்ம குர்ஆன் பக்கம் இன்னும் நம்மளை ஈடுபாடை இன்னும் அதிகப்படுத்திக்கின்னு அந்த ஒரு அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிறதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். அதுலேருந்து வெளில வர்றதுக்கு அல்லாட்ட எல்லாரும் பிரார்த்திப்போம். பிள்ளைங்களுக்கும் இந்த குர்ஆனில் உள்ள சின்ன சின்ன ஸ்டோரிஸு, சின்ன சின்ன நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு கண்டினியூஸாக நம்ம போதிச்சுக்கிட்டே இருக்கணும். மேபி ஒரு தடவை சொல்லும் போது அவங்க விளையாட்டில் காதில் வாங்காமல் இருக்கலாம், 2 தடவை கேட்காம இருக்கலாம். நம்ம கண்டினியூஸாக அந்த விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மனசில் இன்ஷால்லா ஆழமாக பதியும், அவங்களோட வாழ்க்கையிலையும் இன்ஷால்லா அது அப்ளை ஆகும். இன்ஷால்லா நேரான வழிப்பக்கம் போகிறதுக்கு வக்கிமுசலாத் தொழுவில் நிலைநாட்டுவோம்.